நம்ம இன்னைக்கு எதை பற்றி பேச வந்திருக்கிறோம்னாக்கா கயல் சீரியல். அதாவது தீபாவளிக்கு வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ஸை தேவி தூக்கி வீசிட்டாங்க. தீபாவளியை எப்படி கொண்டாடுறாங்கங்கிறத பற்றி தான் இப்போ பேச வந்திருக்கிறோம். கயல் சீரியலில் இன்றைக்கி என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றி தான் பேச வந்திருக்கோம். ஸோ இப்போ கயலும் எழிலும் பேசிட்டு கொண்டிருக்காங்க. கள்ள நோட்டு எப்படி மாற்றிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, யார் மாற்றி வச்சிருப்பா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ எழில் இருந்துட்டு இல்லை என் அம்மா தான் அந்த வேலையை பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு கயல் இருந்துட்டு இல்லை இந்த மாதிரி சின்ன சின்ன வேலையெல்லாம் அவங்க அம்மா பண்ண மாட்டாங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு அடுத்து தீபாவளிக்கு தேவிக்கும் குடும்பத்தாருக்கெல்லாம் ட்ரெஸ் எடுக்கலான்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன் வீட்டுக்கு போகிறாங்க. அப்போ ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுத்துருக்காங்க. குழந்தைக்கும் தேவிக்கு அப்புறம் விக்னேஷ்கெல்லாம் ட்ரெஸ் எடுத்திருக்காங்க. அதை பார்த்துட்டு தேவி இருந்துட்டு பயங்கரமாக உச்சகட்டத்துக்கே போகிறாங்க. டென்ஷன் ஆகிட்டாங்க. கோபம் உச்சத்துக்கே போகிறாங்க. என்னன்னாக்கா அவங்களுக்கு அந்த ட்ரெஸ்ஸு கொண்டு போய் கொடுக்க வேண்டாம், விக்னேஷ்க்கு கொடுக்க வேண்டாம். நான் என் வாழ்க்கையிலேருந்து விக்னேஷை மறக்கணுன்ட்டு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அதுக்கு கயல் இருந்துட்டு தூக்கி வீசுகிறாங்க. ட்ரெஸ்ஸை தூக்கி வீசிட்டாங்க. அதுக்கு கயல் இருந்துட்டு மொத்த குடும்பமும் சேர்ந்து உன்னையும் விக்னேஷையும் சேர்த்து வைக்கிறதுக்கு தான் நாங்கள் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறோம், நீ இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, அட்வைஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு அடுத்து தீபாவளி கொண்டாட்டம் அடுத்த நாள் நடக்குது. ஓகே நண்பர்களே, அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிறத பற்றி அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். நன்றி. சேனல் பிடிச்சிருந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க.